ஐயா மாலை பொண்ணு கோயில் பிடிச்சுக்கிறார். நீ கோயில் பிடிக்காத குஞ்சு பிடிச்சுக்கோ. இந்த நாட்டுக்கு நீங்க யாரு? சாவடிக்கு பாக்குறாங்க. மாலையில பாம்பு வைக்கிறாங்க. வைக்கிற உனக்கு இவராரு வைக்க கூடாது. உன்னால அடியில வைக்கிற நான் உனக்கு மாலை போட்டு இந்த இடம் வச்சு செதறி போயிடும். அதான் நாங்க போய் செக் பண்ணி பண்ணி நம்முடைய ஆட்சி பற்றி என்ன பேசுகிறது? முறையிட்டு பார்த்தாலே குறி என்பதே கிடையாது. மன்னன் வாழ்க, அப்படியா? நாட்டு மக்கள் நல்லவர்களால் மன்னனுடைய ஆட்சி சிறப்பாக அமையும். இந்த அனந்தபுரியிலே மரகதவல்லி என்ற பெண்ணை மனம் புரிந்து வாழ்க்கையிலே நல்லபடி வேண்டும். எங்களுக்கு அழகான ஒரு ஆண்மகனும் ஒரு பெண் ஆண்மகனுக்கு ஆனந்தம் என்று பெயர் சூட்டினேன். பெண்மகனுக்கோ ரோஜா என்று பெயர் சூட்டினேன். நல்ல முறையிலே வளர்ந்து வருகிறார். என் மகனோ பட்டப்படிப்புக்காக அயல்நாடு சென்றிருக்கிறான். பட்டப்படிப்பை முடித்து நாளை வருவதாக செய்து வந்திருக்கிறார். இந்த விஷயத்தை என் மனைவிடத்தில் சொல்ல வேண்டும். விரைவாக சென்று என் மரகதவல்லியை விரைவாக கொண்டு வாங்க. சுமார் 5-6 கிலோமீட்டர் இத்தாலி நாடு. இத்தாலி நாட்டில் பிழைக்க வழி இல்லாமல் இந்த நாட்டிற்கு ஓடோடி வந்து வெற்றியின் அடித்தளமாகவும் வீரத்தின் இருப்பிடமாகவும் போற்றவன் கொடியவன் என் தாய் திருநாட்டை யாராவது எதிர்த்தால் அவர் தலையை துண்டாக்கி இந்த நாட்டிற்கு ரத்த பரிகாரம் பூசுவேன். பார்க்கும் துணிக்கும் என் வாளுக்கு வேலை கொடுத்தால் இந்த வையகமே கதி கலங்கும். நிறை மாத கற்பனை கூட என் பெயர் கேட்டால் கருவிலே கரு கலைந்திடும். இந்த அனந்தபுரி நாட்டில் அனந்த பால மன்னனுக்கு படை தளபதியாக மக்களுக்காக மன்னன் இருக்க, மன்னனுக்காக நான் இருக்க, எனக்காக எனக்கு எங்க மங்களே
அழைத்த உடனே கூப்பிட்ட உடனே யாரும் அம்மா ஏன்டா வாய்க்கு கூட்ட புண்ணாக்கிற கம்மந்தா இராதா அவனடா அவனடா அடிக்காத ஓவு அடிக்க போச்ச உள்ள அடிக்காத நீ நாளைக்கு ஒயின் சாப்பிட்டே வர முடியாது ஏன் நான் ஒயின் சாப்பிடுறேன் அழைத்த உடனே ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும் போது காலத்தாமதம் நீ என்னத்துக்கு வந்தா நாங்க தான் வரல என்ன கேக்குற மகாலி யார் முதல்ல வரணும் யாரு வரணும் நாங்க தானே முதல்ல வரணும் வேலைக்கார நாய் நீங்க முதல்ல வரணும் நாங்களே வரல உன்னையோட முதல்ல வர சொன்னது நாங்க வர சொன்னோம் இப்போ சும்மா மேல கை வைக்காது நான் 3 வயசுல கொலை பண்ணுவேன் இல்லடா என்ன சொல்ற 3 வயசுல கொலை பண்ணுவேன் எங்க அம்மாவுக்கு நாங்க ரெட்ட பொறுப்பு எங்க அண்ணன் முன்னாடி வந்தா நான் பின்னாடி வந்தேன் நீ வாய் வய வந்திருப்ப பல்ல கச்சிக்கிட்டு அடிக்கிறான் நீ நாளைக்கு கால உனக்கு கை கால வராம போப்போம் அடிக்கிற பாரு நீ வீட்டுக்கு இப்படிதான் போப்பாரு அடிக்கிற பாரு உனக்கு நாலு கால கை கால வராம போப்போம் அச்சு போட்டு போற அதெல்லாம் எங்க அண்ணன் முன்னாடி வந்தாமா பணத்தை வாங்கி போறதுக்கு நான் கத்திக்கிறேன் பணத்தை குடிச்சா கத்திக்க நீங்க ஐயா நல்லா தொகை தட்டுமா எங்க அண்ணன் முன்னால பண்ணாம எங்க அம்மா போய் பாலை குச்சிட்டு வந்துருவா பின்னாடி போ பால் வராது எங்க அம்மா போய் தண்ணி விளையாடிட்டு போ பால் வராது எங்க அடிப்ப தண்ணியா எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் ரோட்ல நடந்து போவா அத பராமரா பண்ணி குட்டிட்டு வரணும் அவன் மொத்த பால் குச்சி போறானு அண்ணன் கொழு கொழுன்னு பண்ணி குட்டிட்டு இருப்பான் உன்ன மாதிரியே மொத்த பால் குச்சி போறானு நான் அதே ரோட்ல நடந்து போவேன் அத பராமரா பாலுக்கு செத்தவன்றாங்க அவன் மொத்த பால் குச்சி போறானு அதனால எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு ஆத்திரமாய் போச்சு ரெண்டு ஒண்ணுதானா நம்மளுக்கு தகவல் தெரியாதுப்பா நேரா போனேன் பால் தேல் கடைக்கு பால் தேல் வாங்கினேன் பால் தேல் வாங்கி கையில் ஊத்தி நல்லா தடிக்கணும் எங்க அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டு வீட்டுல டயர்டா தூங்கிருந்தாங்க பாரு நேரா போய் எங்க அம்மா தயிட்டு வந்து சும்மா போடுறாங்க வந்துட்டு அடிவிட்டு இங்க பத்தா சந்தேகம் வரல எதிர் கொடுத்தன போய் பத்துக்கிறேன் என்ன நினைச்சு பத்துக்கிறேன் பால் தடி விட்டேன் இப்ப யார் முதல்ல பால் குடிக்க வருவாங்க போவா பாலை குடிப்பான் இறப்பான் அத்துது மொத்த பால் உனக்குதான் மொத்த பால் சொல்லிட்டு ரொம்ப பத்து எதிர் கொடுத்தனால காலையில இருந்து பாக்குறேன் எங்க வீட்டு முன்னாடி அப்படியே கும்பல ஆச்சு நாய் விடுறாங்க இந்த பக்கம் லேடிஸ் இந்த பக்கம் பொம்பளைங்க லேடிஸ்னா யாரு லேடிஸ்னா வயசான ஆயாங்க பெண்கள்னா யாரு கன்னி பெண்கள் விளக்கத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான் ஏரி கேரள உட்காந்து கண்டுபிடிச்சாங்க எங்க கண்டுபிடிக்க மாட்டேன் ஏரி அப்படியே அச்சு ஆயிடுவாங்க அப்படியே மம்மாவோட குசி கலப்புது எதுக்கு அண்ணன் செத்துட்டு இருப்பான் மொத்த பால் சொல்லிட்டு குசி கிளம்புது இருந்தாலும் அண்ணன் செத்துட்டு இருக்கிறான் அங்க சிச்சுக்கு போக முடியுமா போக முடியாது எச்ச தொட்டு கடல வச்சுக்கிட்டு எங்க வீட்டான போனேன் எங்க வீட்டான போயிட்டு கூட்டத்தை நீக்கிட்டு எங்க இங்க கூட்டத்தை நீக்கிட்டு பார்த்தமா எங்க அப்பா செத்து போட்டுக்கிறோம் பாவி என்ன ஆச்சு அன்னைக்கு ஷிஃப்ட் அவருக்கு ஷிஃப்ட் அவர்தான் இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் வந்து
நான் பால் தடவை பாரு அந்த நேரத்துல எங்க அப்பா மூட்டுக்கிறான் நீ எப்ப பால் குடிக்க போவா ஐயா எப்ப போவாரா ஐயா யாரு வீராதி வீரர் சூராதி சூரர் சுத்தி காட்டி பாரு ஐயா பட்டால பலாசல வைக்கலாம் சொல்ல பல்லா சொல்லு ஐயா வீரபட்டி பாய்வதிலே புலிக்குட்டி சொல்லி தானே கிடப்பா சொல்லு பாய்வதிலே புலிக்குட்டி துள்ளி ஓடுதே மான் குட்டி பால் குடிப்பதிலே பசு கன்னிக்குட்டி ஐயா சுண்ணத்துல பன்னி குட்டி ஐயா பன்னி 10 குட்டி போடும் அது 9 குட்டி செத்து போடும் இருக்கிறது ஒரு குட்டி அந்த ஒரு குட்டி மொத்த 4 குட்டி அப்படி இருக்கும் உன்ன மட்டும் இருக்கு அப்படி சொல்றவங்க தான் அறிவு இல்ல கேட்கணுமா புத்தி இல்ல மன்னர் மன்னர் தளபதி எங்கன்னா கவுரு பாட்டிஸ்ட் வாங்க சொன்னார்